ஓகே. ஸோ ப்ரோ கபடி சீசன் 11 பத்தி தான் எக்கச்சக்கமா பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் தமிழ் தலைவாஸ் மேல உள்ள ஃபோக்கஸ் தான். அத பத்தி தான் சொல்றேன். அதான் தமிழ் தலைவாஸ் வந்துட்டல. ஏன்டா பயப்படுற உடனே? தமிழ் தலைவாஸை பத்தி தான் நிறைய பேசி ஆகணும். பிகாஸ் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல பயிற்சி எடுத்ததுல ஆரம்பிச்சு அந்த டீமை டெவலப் பண்ணதுல ஆரம்பிச்சு இப்ப டீமா வந்து காம்போவா பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணுங்க இருக்கு. தமிழ் சேனல் தமிழ் தலைவாசை பத்தி பேச வந்திருக்கோம் அவ்வளவுதான். சொல்லிட்டு போவாங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. தமிழ் தலைவாசுக்கு ஒரு பில்டப் கொடுக்க விட மாட்டல நீ. இவன் மட்டமானவங்க. இவன் வந்து பெங்களூர் புல்ஸோட ஃபேனுங்க இவன். கரெக்டா? பெங்கால் வாரியர்ஸ் போயிடுறேன். ஓகே. ஸோ எஸ், அங்கே வந்து நம்ம எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க. அவங்கள பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டில் என்ன மெயினாக பார்க்க போகிறோம்? ஸோ தமிழ் தலைவாசில் இருக்கிற ரைடிங் ட்ரையோ அவ்வளோதான். ஸோ அதாவது சனா காம்போ ஆல்ரெடி இருக்கு. சனா காம்போன்னு இவங்க வந்து சந்தோஷ் நாராயணன் நினைச்சிட போறாங்க. அது கிடையாதுங்க. சச்சின் நரேந்தர் இவங்களோட காம்போ. இப்போ கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சந்திரன் ரஞ்சித் அண்ணனும் சேர்ந்திருக்காரு. அண்ட் இந்த ட்ரையா யூஸ் பண்ண போறாங்களா இல்ல வேற ஏதாச்சும் ட்ரை பண்ண போறாங்களா, உள்ள இருக்க போறாங்களா, எல்லாமே நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் என்ன உள்ள போய் பேசிடுவோமா? அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசினா அப்ப ஸ்கிப் தான். ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். 2024 PKL சீசன் 11 ஆக்ஷன் அப்படின்னு சொன்னவொடனே தமிழ் தலைவாஸ் முதல்ல யோசிச்ச பிளேயர் சச்சின். கிட்டத்தட்ட 2.25 கோடிக்கு எடுத்திருக்காங்க அவரை. ஸோ இந்த இம்பார்ட்டனே தெரியும். இந்த சச்சின் நரேந்தர் இவங்க காம்போவில் வந்து ஒரு புதுசாக ஒரு அத்தியாயத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தமிழ் தலைவாஸ் ஒரு மூவ் ஆன் பண்ணுறாங்க. பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது. அண்ட் இங்கே வந்து ரைட் ரைடராகவும் லெஃப்ட் ரைடராகவும் ரெண்டு பேரோட காம்போ பார்க்கும்போது டெஃபினட்டாக தமிழ் தலைவாஸ் இதில் டாமினேட் பண்ணுவாங்க மற்ற டீம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ப்ராக்டிஸ்லையுமே அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி மூணாவது உள்ள யார் வர போகிறா அண்ட் அதெல்லாம் தாண்டி சச்சின் என்ன பண்ண போகிறாரு, நரேந்தர் என்ன பண்ண போகிறாரு, உன்னுடைய ஐடியா ஏதாவது இருக்காடா தம்பி? இல்லை, ஆக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே சச்சினை வந்து நம்ம சேரான பிக் பண்ணிட்டாரு. எங்க அப்படின்னா போன சீசன் வந்து கமெண்ட்ரியில உட்காந்துருந்தாரு. அப்ப ஃபுல்லா சச்சினை பாராட்டிட்டு இருந்தாரு. அப்பவே முடிவாயிருச்சு இவர் ஒரு கோச்சா போனாருன்னா இவர் டீம்ல சச்சின் இருப்பாரு அப்படிங்கிறது. அதனால சேரண்ணா தமிழ் தலைவாஸ் பக்கம் கோச்சா வந்தாரு. டப்புன்னு பார்த்தா ஒரு பிளேயரா உள்ள வந்துட்டாரு. இன்னொன்னு தமிழ் தலைவாசுக்கு ஒரு ரைட் ரைடர் ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்பட்டுட்டே இருந்துச்சு. ஏன்னா ரைட் ரைடர்ஸ் கொஞ்சம் வீக்னஸாவே தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு கரெக்டா சச்சின் கிடைச்ச உடனே தட்டி தூக்கிட்டாங்க. சச்சின் இல்லாட்டி மேபி பர்தீப் நர்வாலோ இல்ல வேற ஏதாச்சும் பிளேயருக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இல்ல பரவாயில்ல, சச்சினே ஓகே தான். ஆக்சுவலா ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது நீங்க பாத்துருக்கீங்க. தேடி போய் பெர்ஃபெக்ட்டா. ஆக்சுவலா வந்து சச்சினை ஏலத்தை எடுத்துக்கு அப்புறம் அவர் அங்க இருக்கவே இல்லை, கிளம்பிட்டார் டப்புன்னு. ஆக்சுவலி சச்சின் தன்வரே வந்து பாத்தீங்கன்னா என்ன தமிழ் தலைவாஸ் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு ஆக்ஷனுக்கு முன்னாடி. என்னடா சொன்னேன் இதுக்கு முன்னாடி சேரண்ணா வந்து கமெண்ட்ல ஃபோன் பண்ணி பேசி சேரண்ணா தமிழ்ல பேசினாரு. அங்க போய் அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாரு. இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒன்னு அந்த டீம் எடுக்க அவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தி தான். என்னடா என்ன ஹிந்தில ஒரு அவருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் தலைவாசிகள் வந்து ஆடணும், IPL மாதிரி எல்லாருக்கும் சென்னை சூப்பர் கிங் ஆடணும் ஆசை, அந்த மாதிரி எல்லாருக்குமே ஓகே. ஆனா தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கும் அந்த ஆசை இருக்கு, எடுத்து ஆட வைக்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த ஆசை இல்லையே. சந்திரஞ்சித்துக்கு இருக்கு, இருந்துச்சு, வந்துட்டாருல்ல. அவர் ஆல்ரெடி 6 டீம்ல ஆடிட்டு இப்ப 7வது இங்க வந்து நிக்கிறாரு. டீமுக்குள்ள வாய்ப்பு எத்தனை வாட்டி கொடுக்க போறாங்கறத நான் வெயிட் பண்ணி பாப்பேன். அதேதான் நம்ம இப்ப பேச போறோம். சோ இங்க வந்து மெயின் ரைடிங் காம்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சச்சின் தன்வர், இன்னொரு பக்கம் நரேந்தர் கண்டோலா. சோ இவங்க 2 பேரும் தான் மெயினா இருக்க போறாங்க, பிரைமரியா இருக்க போறாங்க. ஸோ இங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அந்த 3வது ரைடரா சந்திரன் ரஞ்சித்தை வந்து சைன் பண்ணி எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ அவர் தான் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த ரைடிங் ட்ரையோ வந்து கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ரஞ்சித் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைமரி ரைடரா நீங்க யூஸ் பண்ணலாம், ஒரு செகண்டரி ரைடரா யூஸ் பண்ணலாம், இல்ல 3வது யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் நீங்க எங்க பிளேஸ் பண்ணாலும் அவர் ஆப்டான ஒரு ஆள் தான். 2 ரைட் கொடுத்தாலும் பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாரு உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். அதனால அவர் வந்து பெருசா எக்ஸ்பிரேஷன்லாம் வச்சுக்க மாட்டாரு. 3வது ரைடரா தான் ஆட போறாரு. அப்படிங்கும் போது அவருக்கு அதிகமான ரைட்ஸும் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ கிடைக்கிற ரைட்ல வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள சூப்பரான பிளேயர் தான் அவரு. ஸோ இப்போ இந்த ரைடிங் ட்ரையா வந்து ஏன் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பக்கம் லெஃப்ட் ரைடரா நரேந்தர் கண்டோலா இருக்காரு. அவர் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. தப்பிக்கலான ரைட் சைடு வந்தா ரைட் சைடு சச்சின் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. சரி இவங்க 2 பேரும் சமாளிச்சுட்டு இவங்க 2 பேரும் வெளியே மேட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னா தப்பிச்சிடலாம் நினைச்சாங்கன்னா அப்ப ரஞ்சித் தானே உள்ள போய் அங்க செய்வாரு. சோ இந்த மாதிரி இந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது, மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களோட ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலா சந்திரன் ரஞ்சித் நிறைய டீம்ஸ் ஆடி இருக்காரு. தெலுங்கு டைட்டன்ஸ்ல டெபியூட் பண்ணாரு, அதுக்கப்புறம் குஜராத் ஜெயண்ட்ஸ் போனாரு, டபாங் டெல்லி கேசி ஆடி இருக்காரு, ஹரியானா ஸ்டீலர்ஸ், திரும்பவும் பெங்களூரு புல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீம்ஸ் மாறிட்டு இப்போதான் அவரோட ஹோம் டீம், அதாவது அவரோட சொந்த ஊரான தமிழ் தலைவாஸ் அப்ப சொந்த ஊருக்கு ஏதாவது பெருசா பண்ணி கொடுப்பாரு நம்பிக்கை எனக்கு கிடையாது. சோ இங்க வந்து சந்திரன் ரஞ்சித்துக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த சொந்த ஊருக்கு ஏதாச்சும் பண்ணுவார் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. இதே மாதிரிதான் போன சீசன் செல்வமணின்னு ஒருத்தர் உள்ள வந்தாரு, வந்தாரு. நம்ம இன்டர்வியூ கூட எடுத்திருந்தோம். அவர்கிட்ட பேசும்போது அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு இல்லையா.
எனக்கு வாய்ப்பே இந்த வாட்டி தரல. வருத்தணும் நிறைய தெரிவிச்சாரு. மேபி சேரானா இருக்கும்போது அவர் வந்திருந்தாருன்னா அவருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா கிடைச்சிருக்கும். ஏன்னா செல்வமணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடர் ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும். ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அவரோட ஹைட்டுக்கு யோசிச்சு பாருங்க, உள்ள போனாருன்னா பாயிண்ட் தான் கன்ஃபார்ம். அவர் தூக்கி உள்ளே வச்சிருப்பாங்களே எப்பயுமே அந்த 7 மெம்பர்ஸ்ல தூக்கி உள்ள வச்சிருக்க மாட்டாங்க. போன சீசன் ஃபுல்லா வெளியே தான் வச்சிருந்தாங்க. அதான்டா அது சேரனா அப்ப இல்ல இப்ப சேரனா இருக்காருல்ல. அதான் கொஞ்சம் மேபி இருந்தாருன்னா அந்த 7 பிளேயர்ல கண்டிப்பா டெஃபினட்டா இருப்பாருன்றேன். ஸோ அந்த மாதிரி ஆயிடாம சந்திரன் ரஞ்சித்துக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சா நல்லா இருக்கும். கூடவே யங்ஸ்டர் மாசான முத்து உள்ள இருக்காரு. ஸோ அவருக்கும் வாய்ப்பு லைவ் வேற டீமை ப்ரோமோட் பண்ற விதமாகட்டும் வளர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ நல்லா இருக்கும். இங்க முக்கியமா சந்திரன் ரஞ்சித் அண்ட் சச்சின் தன்வர் ரெண்டு பேருக்கும் ஒரு சரியான ஒற்றுமை இருக்கு. அதாவது சச்சின் தன்வர் ப்ரோ கபடி லீக்ல டெபியூட் பண்ணது வந்து சீசன் 5ல குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு டெபியூட் பண்ணிருப்பார் 2017ல. ஸோ அப்போ அவருக்கு கத்துக் கொடுத்த ஒரு சீனியர் பிளேயர் தான் சந்திரன் ரஞ்சித். கொடுமை. சீசன் 5ல ரெண்டு பேரும் ஒன்னா பிளே பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரோட பெஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 158 சந்திரன் ரஞ்சித் 158 ஒரு சீசன்ல. அது வந்து சீசன் 6ல வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட சச்சின் தன்வருக்கு ஹையஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 204 சம்திங், அதுவுமே சீசன் 6ல குஜராத் ஜெயண்ட்ஸ்க்காக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சில ஒற்றுமைகள் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா சச்சின் உள்ள டெபியூட் பண்ணும்போது ஒரு டென்ஷன்ல இருந்தப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணி கூட இருந்தவர் வந்து ரஞ்சித் அண்ணன் சீசன் 5ல. கெரியர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். 2024 ரெண்டு பேரும் ஒரே டீம்ல எகைன் இருக்கிறாங்க தமிழ் தலைவாஸ்ல. இப்ப நீ சொன்ன ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த வாட்டி சம்பவம் உறுதின்ற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு பெஸ்டா இருந்திருக்காங்க. வெட்ரான்ஸும் சீனியர் பிளேயர்ஸும் கூட பொறுப்பா ஆடக்கூடிய ரெண்டு பேரு. 9 பாயிண்டோ 8 பாயிண்டோ மேட்சுக்கு மேட்ச் எடுத்து கொடுக்குற ரெண்டு பேரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவான ஒரு யங்ஸ்டர், அதுதான் நம்மளோட நரேந்தர் கண்டோலா. சோ அவர் பத்தி நிறைய பேசணும். பேச அவருக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சது தெரியுமா? பவன் ஷராவத் உள்ள வந்து இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டாரு. சரி நான் ஆட வரேன்னு உள்ள வந்த பையன் தான் அது. அதுக்கப்புறம் இடத்த பிடிச்சி அந்த சீசன் 9ல எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த அவார்ட் வாங்கினாரு. சீசன் 10லயும் அதே அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. நரேந்தர் கண்டோலா பத்தி சொல்றதுக்கு என்ன நிறைய சொல்லு. கிடைத்த வாய்ப்பெல்லாம் பொண்ணா ஆக்கணும் ஒரே ஆள்னு சொன்னா அவர் தான். ஏன்னா சின்ன சின்ன வாய்ப்பு சொல்ற மாதிரி உனக்கு தெரியும். ஆனா இப்போ வந்து ஸ்டாண்டர்டா நரேந்தர் அப்படின்னு சொன்னாலே டப்புன்னு கையை தூக்கி ஆஹா சூப்பர்ப்பா அந்த பையன் ஒருத்தப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோதான். கண்டோலா தமிழ் தலைவாஸ் பண்ணி நம்மளப்பா இதுக்கு தமிழ் தலைவா ஃபேன்ஸுமே நம்பி தான் இருக்கிறோம். ஏன்னா தலைவன் அவங்களே தெரியும் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தலைவா இந்த வருஷம் ஏதாவது பார்த்து பண்ண தலைவா அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ட்ரைவை பற்றி நம்ம நல்லா பேசிட்டு இருக்கோம். இதில் வந்து ரஞ்சித் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மேபி தமிழ் தலைவாஸ் இதை பண்ணுவாங்க. மேபிலாம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் பர்ஃபார்ம் பண்ண விஷாலே திரும்ப உள்ள கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஆப்ஷன் தான் விஷால் சேகர். விஷாலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் ரைடர்னு. லாஸ்ட் டைம் வந்து ரெண்டு பேருமே லெஃப்ட் ரைடரா இருந்ததுனால விஷாலை உள்ள கொண்டு வந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. ரைட் ரைடர் தான் இருக்காரு ஆல்ரெடி. அதான் எனக்கு விஷாலை கொண்டு வரதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு நல்ல ரைடர் தான். பட் அவர் கன்சிஸ்டன்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அண்ட் கூடவே நிதின் சிங் அப்படின்னு ஒரு ரைடர் இருக்காரு, அவரையுமே ஆட வைக்கலாம். ஆனா இங்க நிதின் சிங் இன்ஜுரி, அதுக்கு பதிலாக தான் சந்திரன் ரஞ்சித்தை ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அது நிதின் சிங்கா இல்ல மோஹிதா அப்படிங்கிறது அபிஷியலா அப்டேட் வந்ததான் தெரியும் நமக்கு யார் ரூல் அவுட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ விஷால் சேகர் நல்ல ஆப்ஷன் தான் இந்த ட்ரையோவுக்கு. ஸோ இந்த பக்கம் சச்சின், அதுக்கப்புறம் நரேந்தர், கூடவே விஷால் சேகர் கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும். இதுவும் மாத்தக்கூடிய விஷயம் கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சேரானா ரஞ்சித்தை சைன் பண்ணி உள்ள எடுத்ததே நீ வா ஆடு அப்படிங்கிறதே தீரணும். அதுக்காக தான் உன்னை எடுக்கிறேன்னு எடுத்திருக்காரு. நம்ம புள்ள ஒண்ணு மேட்ல இருக்கணும், அவ்வளவுதான். இப்படி நம்ம புள்ளன்ற மென்ஷன்ல ஏதோ ஒண்ணு தமிழ் தலைவாசிக்கு எல்லாம் பாசிட்டிவா இருந்தா எங்களுக்கு ஹாப்பி. அதான் நான் சொல்லுவேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எந்த ட்ரையோ பெஸ்டா இருக்கும். தமிழ் ட்ரையோவா யார் இருக்க போறாங்கன்னு கேக்குறேன். ஆமா, சச்சின் தன்வர், நரேந்தர் கண்டோலா அண்ட் கூடவே நம்மளோட சந்திரன் ரஞ்சித், இந்த ட்ரையோ பெஸ்டா இருக்குமா? இவங்களை ஆட வைக்கலாமா? இல்ல சச்சின் நர்வால், நரேந்தர் கண்டோலா, விஷால் சேகர், இந்த ட்ரையோ நல்லா இருக்குமா? இவங்களை ஆட வைக்கலாமா? உங்களோட ட்ரையோ எது? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முடிச்சியா தமிழ் தலைவாஸ் பத்தி தெரிஞ்சுமாடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ வேணா பாரு, ஹிமன்ஷு யாதவ் உள்ள போட்டுட்டு இவங்க பிளே பண்ண போறாங்க. நம்ம வேஸ்டா பேசிட்டு இருக்கோம் போல குழப்ப போடுறா.